மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சூரியனும் குருவும் இருந்தார்கள். மூன்றுக்குரிய சூரியன் உடம்புல டெம்டேஷன்ஸ், எதுக்குன்னே தெரியாத ஒரு டெம்டேஷன் இந்த சூரிய பகவான் தருவதால் ஏற்படக்கூடியது. எதுக்குன்னே தெரியாது, சும்மாவே டிப்ரெஷனா இருக்கிறது. ஏன்னா சூரியன்னா டாமினேஷன், சூரியன்னா வெப்பத்தை தரும் கிரகம். இந்த வெப்பத்தை தரும் கிரகம் என்ன பண்ணுதுன்னா ராசியிலே அமர்ந்து மிதுனராசிக்காரர்களுக்கு சிம்மத்தில் கேதுவோட கஷ்டப்பட்ட செவ்வாய் கன்னியில வந்தது. இதெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த நேரத்திலேயே சனி பகவான் நம்ம பார்க்கணும். சனி எங்க இருக்காரு? அதே மீனத்துல தான் இருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையா மீனோ மேஷோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். காதல் திருமணங்கள்லாம் மிதுனராசிக்காரர்களோட குணமே என்னன்னா நிறைய கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. மிதுனராசிக்காரர்கள்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சா வாங்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஏன்னா 2 கூடிய சந்திரன் அலைந்துகிட்டே இருக்காரு. டெய்லி 2 நாளைக்கு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறார். தனவரவு என்பது நிலையாகவே இருக்காது. அப்போ உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் எல்லாரும் சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு ஒரு பேட்டர்னில் போகிறாங்க. எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால நான் இந்த பேட்டர்னில் தான் எப்பயுமே போவேன். ஜூலை 1 கடைசி வரை, மாத இறுதி வரை நாம் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது என்பதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 3-4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் சேரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது என்பதை விரிவாக பார்த்தரலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத அவருக்குரிய பரிகாரங்களோடு நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, இந்த ஜூலை மாத பலன்கள் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஜூலை மாதம் 4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறாங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி அடைகிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி அடையும் போது சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை. இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடிய உலகத்துக்கே. தேவகுரு பிரகஸ்பதி புதனுடைய வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருக்கார். இப்போ சுக்கராச்சாரியார் வேற ரிஷபத்தில் இருக்கும் பொழுது இவரும் இன்னும் ஹாப்பியாக இருக்கார். இவர் பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக தேவகுரு பிரகஸ்பதியோட சூரிய பகவான் சேர்ந்திருந்தார். காலபுருஷ தத்துவத்தின்படி 5க்கு அதிபதியாக, பாக்யாதிபதியாக, யோகாதிபதியாக அமையப்பட்டிருந்த சூரிய பகவான் யாரோட? புதனோட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தார். குருவோட, புதனுடைய வீட்டில். இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா நகர்ந்து கடகத்துக்கு வர்றார். கடக சூரியன் எந்தெந்த மாதங்களெல்லாம் பிரவேசிக்கிறாரோ அதெல்லாம் தான் அந்தந்த மாதங்களின் சிறப்பு. சூரியன் ஆடி மாதம் சந்திரனுடைய வீட்டில் பிரவேசிக்கிறது தான், கடகத்தில் பிரவேசிக்கிறது தான். சந்திரனா யாருங்க? மாத்ருகாரகன் பேர். இந்த மாத்ருகாரகன் வீட்டுக்கு பித்ருகாரகன் சூரியன் பிரவேசிப்பதை நாம் என்ன சொல்கிறோம்? ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாம் அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பெண்மையை போற்றுவோம் தான் கான்செப்ட். அடுத்ததாக கடகத்தில் இருந்த புதன் வக்ரகதி அடைந்து மிதுனத்திற்கு சென்று ஆட்சி அடைகிறார். வக்ரகதி அடைந்து விட்டார். கடகத்திற்கு சென்ற புதன் அவர் வக்ரமடைந்து மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். அடுத்ததாக சிம்மத்தில் இருந்த செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருந்தார்கள். ஜூன் 8ஆம் தேதியே வந்தாச்சு. செவ்வாய் சிம்மத்திற்கு ஜூன் 8ஆம் தேதி வந்தாச்சு. 8ஆம் தேதி வந்த செவ்வாய் இந்த மாதம் 18, 19, 20 தேதிக்கு அப்புறம் 40 நாளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? நகர்ந்து அப்படியே செவ்வாய் பகவான் கீழே வந்துடுறார். எது? கன்னிக்கு வந்துடுறார். ஸோ கேதுவை விட்டு பிரிஞ்சிட்டார் செவ்வாய். கேதுவோடு இருக்கும்போது தான் பிரச்சனைகளை கொடுத்தார். காலபுருஷ தத்துவத்தின் முதல் பிரதானமான வீடு செவ்வாய். உடல் வலிமை, ஆக்கப்பூர்வமான செயல்கள், ஸ்போர்ட்ஸு, இதுக்கெல்லாம் இருந்தவர் அவர். கேதுவோடு மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ அது விடுதலையாகி கன்னிக்கு வந்துட்டார். இனி கன்னியில் எந்த பிரச்சனையும் வராது கேதுவுக்கு. யாருக்கு? செவ்வாவுக்கு. ஸோ இந்த 4 கிரகங்களும் சேர்ந்த பயிற்சிகள் தான் இந்த மாதத்தின் சிறப்பு என்றே சொல்லலாம். முதல் சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின் படி 2 கூடிய தனாதிபதி சுக்கிரன் ஆட்சி அடைந்தது. 2வது சிறப்பு சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு வந்தது. 3வது சிறப்பு காலபுருஷ தத்துவத்திற்கு 3, 6 கூடிய புதன், உலகத்திற்கே வியாதிகளை கஷ்டத்தை தரக்கூடிய புதன் வக்ரமடைந்து ஆரோக்கியத்திற்கான வடிகோலை தரும் ஒரு வீடு. புதன் மிதுனத்தில் இருக்கிற நாள். சிம்மத்தில் கேதுவோட கஷ்டப்பட்ட செவ்வாய் கன்னியில வந்தது. இதெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த நேரத்திலேயே சனி பகவானை நம்ம பார்க்கணும். சனி எங்க இருக்காரு? அதே மீனத்தில் தான் இருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையா மீனோ மேஷோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார்.
காதல் திருமணங்கள்லாம் கைகூடுற மாதமாக இந்த மாதம் அமையும். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக புதனை பார்த்தார், செவ்வாயை பார்த்துறார். ரொம்ப பலசாலியாக உடல் வலிமையெல்லாம் உண்டாக்குவார். 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்துறார். குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். ஆக இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய போகுது. பொறுத்திருந்து பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், ஜூலை மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே சூரியனும் குருவும் இருந்தார்கள். 3 கூடிய சூரியன் உடம்புல டெம்டேஷன்ஸ், எதுக்குன்னே தெரியாத ஒரு டெம்டேஷன் இந்த சூரிய பகவான் தருவதால் ஏற்படக்கூடியது. எதுக்குன்னே தெரியாது, சும்மாவே டிப்ரெஷனாக இருக்கிறது. ஏன்னா சூரியன்னா டாமினேஷன், சூரியன்னா வெப்பத்தை தரும் கிரகம். இந்த வெப்பத்தை தரும் கிரகம் என்ன பண்ணுதுன்னா ராசியிலே அமர்ந்து மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருந்த குருவோடு அன்னெசரி டிப்ரெஷன்ஸ். ஏன்னா 7ங்கிற குரு 1000 தான் தங்கமாக இருந்தாலும் 1000 தான் அவர் 5, 7, 9 பார்க்குறாரு எல்லாம் பண்ணாலும் அவர் ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு ஒரு பாதகாதிபதி தான். அவர் பாதகாதிபதிங்கும் போது அந்த திருமண பிராப்திங்கிறதெல்லாம் தடை பண்ணுற ஒரு ஆள். அவரோட சேர்ந்த சூரியன்கிறது என்ன ஆகுதுன்னா, அவரோட சேர்ந்த சூரியன் ராசியிலே இருக்கின்ற குருவோடு சேர்ந்து இன்னும் அதிகபட்ச டாமினேஷனை, வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி, எப்போ பார்த்தாலும் சண்டை, சார் ஏன்னே தெரில, ஒரே சண்டையாக வருது, இதெல்லாம் கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட சூரிய பகவான் 2ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். உங்களுக்கு 3 கூடியவர் 2ஆம் வீட்டில் வருகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3ஆம் இடம் என்பது என்ன? 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் 3ஆம் இடம். அப்போது அந்த 3 கூடைய சூரியன் 2ஆம் வீட்டு இருக்கும்போது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய லாபம், லோனு, சகோதரர்கள் எதாவது தொழில் பண்ணாலும் உங்களை சேர்த்துக்கிறது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 3 கூடைய சூரியனால் ஏற்படும். அவர் 2ஆம் வீட்டுக்கு வர்றதால. எப்பயுமே நான் சொல்வேன் நண்பர்களே, சூரியன் சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றது தான் ஆடி மாதம்னு சொல்கிறோம். சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது என்ன ஏற்படும் என்று புரிஞ்சுக்கணும். மாத்ருகாரகன் ஆகப்பட்ட சந்திரனை பார்க்க பித்ருகாரகன் சூரியன் வருகிறான் என்று பொருள் கொள்ளலாம். மாத்ருகாரகன் ஆகப்பட்ட சந்திரனை பார்க்க பித்ருகாரகன் சூரியன் வருகிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கடக மாதம்னு சொல்கிறோம், இதுதான் ஆடி மாதம்னு சொல்கிறோம். ஆடி மாதத்தில் அம்பாளுக்குரிய வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் கடகத்தில் இருப்பது. இப்போ கடகத்தில் இருந்த புதன் என்ன பண்ண, ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருந்தார் இல்லையா, அவர் வக்ரகதி அடைந்து 1க்கு செல்லுகிறார். வக்கர மிதுனம், மிதுன ராசிக்கு 1, 4 கூடியவர் வக்கரம். அப்போது உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை கெடுகிறது. அதே மாதிரி ராசிநாதன் உங்களுக்கு வக்கரமாகும் பொழுது இன்னும் புத்தியில் தடுமாற்றம். இப்போ என்னடா பண்ணுறது, எல்லாம் கையை விட்டு போன மாதிரி இருக்குது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கே, அப்படியாச்சே இப்படியாச்சே போன்ற உங்கள் வருத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சுத்தமாக இந்த மிதுனராசிக்காரர்களோட குணமே என்னென்னா, நிறைய கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. மிதுனராசிக்காரர்கள்லாம் கடன் வாங்க ஆரம்பித்தா வாங்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு, ஏன்னா 2 கூடிய சந்திரன் அலைந்துக்கிட்டே இருக்கார். டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறார். தனவரவு என்பது நிலையாகவே இருக்காது. அப்போது இந்த 2 கூடிய சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் இருந்த புத பகவான் வக்ரகதி அடைந்து 1ஆம் வீட்டிற்கு சென்று விடுகிறார். அடுத்ததாக 3ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் மூவாகி 4ஆம் வீட்டிற்கு செல்கிறார், புதனுடைய வீட்டிற்கு செல்கிறார். இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த செவ்வாய் முதல்ல உங்களுக்கு யார், 6 கூடியவன் 4ஆம் வீடு. ஆக ராசிநாதன் வக்கரம் அடைகிறது ஒரு கெடுதல் பலன், செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது இன்னொரு கெடுதல் பலன். அப்போ என்ன ஆகும்னா, தயவுசெய்து பேரை மட்டும் நீங்கள் பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கற்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னாருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு காதுபடவே கேட்பாங்க. இன்னாருக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னடா நம்ம பேர் கெடுது, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். 5 கூடிய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளால் நிறைய செலவுகள் ஏற்படும். மிதுனராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே குழந்தைகளை நிறைய செலவு பண்ணுவீங்க, இது மட்டும் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயம், கேரக்டர் விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. அவதூறு வரும், பிரச்சனைகள் வரும்.